பெரம்பலூரில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் ஊதிய உயர்வு வழங்கக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் வட்டார இயக்க வேளாண்மை அலகின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். அதில் பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்கம் மேலாண்மை அலகின் கீழ் 4 வட்டாரங்களிலும் வட்டார இயக்க மேலாளர்கள் மற்றும் வட்டார ஒருங்கிணைப்பாளர்களாக 2019ஆம் ஆண்டிலிருந்து பணியாற்றி வரும் நிலையில் வட்டார இயக்க மேலாளருக்கு மாத தொகுப்பு ஊதியம் ரூபாய் 15,450 வட்டார ஒருங்கிணைப்பாளருக்கு தொகுப்பு ஊதியம் 12,360 மட்டுமே வருவதாகவும், தற்போது 27 பணியாளர்கள் பணிபுரிய வேண்டிய இடத்தில் 20 பணியாளர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகிறோம். மீதமுள்ள 7 காலி பணியிட பணியாளர்களின் பணிகளை நாங்களே மேற்கொண்டு வருகிறோம் என்றும், எங்களுக்கு பணிச்சுமை அதிகமாக உள்ளது. மேலும் வாழ்வாதாரத்திற்கு மேற்கண்ட பணியாளர்களுக்கு தற்சமயம் வழங்கப்படும் தொகுப்பூதியம் போதுமானதாக இல்லை என்றும், குடும்பம் நடத்துவதற்கு சிரமமாக உள்ளது என்றும், ஆகவே அம்மா அவர்கள் எங்களது வாழ்வாதாரத்தை தேவையான கீழ்கண்ட கோரிக்கைகளை எங்களுக்கு பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றும் கூறியுள்ளனர். வணக்கம், என்னுடைய பெயர் அமலஜேசனன். ஆலத்தூர் வட்டாரத்துடன் பணிபுரிகிறேன். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்திற்கு எங்களுக்கு பணியாளர்கள் மொத்தம் 20 பேர் பணிபுரிகிறார்கள். 27 பேர் பணிபுரிய இடத்துல இன்னைக்கு 20 பேர் தான் பணிபுரிகிறோம். முதலாவது எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டும். ரெண்டாவது எங்களுக்கு ஆயுள் காப்பீடு மற்றும் காப்பீடு வேண்டும். அதி முக்கியமானது எங்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா கடந்த 2019 முதல் 2024 பணிபுரிகின்றோம். ஆனால் ஊதிய உயர்வு இதுவரை எங்களுக்கு வழங்கப்படவில்லை. குறைந்தபட்ச ஊதியமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அலுவலர்கள் என்ற பெயரில் நாங்கள் ஒரு 15,000 12,000 சம்பளம் வாங்குகிறோம். இந்த சம்பளம் எங்களுக்கு குடும்பத்துக்கு வாழ்வதற்கு தேவையான அளவு இல்லை. மேலும் ஏதாவது விபத்து மற்றும் உயிரிழப்பு ஏற்பட்டால் எங்களுக்கு காப்பீடு ஏதாவது செய்து கொடுத்தால் அது உபயோகமாக இருக்கும். இதை மேன்மை தாங்கிய தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் எங்களுடைய துறை அமைச்சர் அவர்களும் எங்களுடைய மனுவை கோரிக்கையை நாங்கள் மாவட்ட கலெக்டர் அவர்கள் தெரிவித்திருக்கிறோம். அதை பரிசீலனை செய்து எங்கள் மனுவை மேல் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு உதவி செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.